Hello everyone. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது CMA எக்ஸாம் ஜூன் 2024. இதனுடைய டைம் டேபிள் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டியூட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி 11th ஜூனில் இருந்து 18th ஜூன் வரைக்கும் எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ லோக்சபா எலெக்ஷனுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இது ஏப்ரல் 19ல் இருந்து ஜூன் 1 வரைக்கும் லோக்சபா எலெக்ஷன் 7 ஃபேஸஸில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த லோக்சபா எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு ஜூன் 4th வரும் அப்படிங்கிறதும் எலெக்ஷன் கமிஷனில் நேற்றுக்கு நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்னால் நம்மளுடைய CMA எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா, அதை பற்றின ஒரு சின்ன ஒப்பீனியன் அண்ட் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், டைரெக்டாக லோக்சபா எலெக்ஷன் மூலமாக நம்ம இன்ஸ்டியூட்டுடைய எக்ஸாம் டேட்டில் எந்த பாதிப்புமே வராது. ஏன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, ஏப்ரல் 19ல் இருந்து ஜூன் 1 வரைக்கும் எலெக்ஷன் அண்ட் ரிசல்ட் டேட்டும் ஜூன் 4. அப்போ ஜூன் 4th நமக்கு எக்ஸாம் டைம் டேபிள் ஷெட்யூல் போட்டிருக்கிற ஜூன் 11th வரைக்கும் 1 வீக் தாராளமாக டைம் இருக்குது. ஸோ நம்ம CMA எக்ஸாமை டைரெக்டாக இந்த எலெக்ஷன் டேட்ஸோ ரிசல்ட் டேட்டோ எதுவுமே கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அப்போ இதுக்கு போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ஒப்பீனியன் சொல்ல முடியும். ஏன்னா டைரெக்டாக அதனுடைய இம்பேக்டே இல்லை, ரிசல்ட் இம்பேக்ட்டு நம்ம எக்ஸாம் டேட்டில் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ நான் சொல்கிறது முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஒரு ஜஸ்ட் ஒப்பீனியன், பாஸ்ட் ட்ரெண்டை பார்த்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோமே தவிர இன்ஸ்டியூட்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனுமே இந்த மாதிரி போஸ்ட்போன்மெண்ட் அந்த மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷனும் எதுவுமே வரல. இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு வேளை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கெலாம் சான்சஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் லாஸ்ட்டு 3 எலெக்ஷன் சமயத்தில் எக்ஸாமில் எப்படிலாம் நடந்தது. ஏன்னா நமக்கு CA, CMA, CS மூணுமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் கிட்டத்தட்ட அந்த மே, ஜூன், நவம்பர், டிசம்பர் இதுக்குள்ளேயே தான் நடக்கும். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் CA, CMA, CS எல்லாமே கம்பைண்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு எக்ஸாம் டேட் கிளாஷ் ஆச்சுன்னா 2 கோர்சஸில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கிளாஷ் ஆகும். அதனால் மேக்ஸிமம் இந்த 3 இன்ஸ்டியூட்டுமே இந்த எக்ஸாம் கிளாஷ் ஆகாத மாதிரியே தான் போடுவாங்க, டைம் டேபிள் ஷெட்யூல் எல்லாமே போடுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேல மே அண்ட் நவம்பரில் CA எக்ஸாம் நடக்குது அப்படின்னா ஜூன் அண்ட் டிசம்பரில் CS அண்டு CMA அவங்கவுங்க டைமில் 2 கிளாஷ் ஆகாத மாதிரியே தான் எக்ஸாம் டேட் இருக்கும். பட் இந்த எலெக்ஷன் சமயத்தில் இப்போ மேலே எக்ஸாம் நடக்கிறது, மேலே எலெக்ஷன் நடக்கிறதுனால CA உடைய எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இங்கே எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் இன்ஸ்டியூட்டில் CA இன்ஸ்டியூட்லேருந்து இப்போ வரைக்கும் டேட் ஷெட்யூல் ஃபைனலாக எதுவுமே சொல்லலை, இன்னும் 2 to 3 டேஸில் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இதனால் CA அண்டு CS இந்த எக்ஸாம் எல்லாமே அவங்க டேட் ஷெட்யூல் மாற்றுறதுனால நம்ம CMAக்கு சேஞ்சஸ் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, போஸ்ட்போன்மெண்ட் ஆகுமா, அதை பற்றி நம்ம பாஸ்ட் இயரில் நடந்ததை வச்சு என்ன நடந்திருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம CA அண்டு CMAயை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ CAல பார்த்தீங்கன்னா 2009, இப்போ நான் எடுக்கிறது இது எல்லாமே எலெக்ஷன் 2009ல் எலெக்ஷன் நடந்தப்போ CA அண்ட் CMA டேட்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். CAல ஆல்ரெடி மேலே அவங்க வைக்கக்கூடியது, பட் அந்த இயரில் 2009ல் எலெக்ஷன் நடந்ததுனால CA உடைய எக்ஸாமை ஜூன் 1 ஜூன் 15 வரைக்கும் நடத்தியிருக்காங்க. இப்போ இந்த டேட்டா எல்லாமே நான் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னா, சில இது CA சைட்டு அண்ட் CMA சைட்டில் கிடச்சிச்சு, சில இது வேறு சில வெப்சைட்டில் இருந்து தான் எனக்கு கிடச்சிது. இப்போ இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா educationtimes.com அப்படிங்கிற ஒரு சைட்டில் இந்த டீட்டெயில் கிடச்சிது. ஜூன் 1 ஜூன் 15 வரைக்கும் CAல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம CMAல ஜென்ரலாக ஜூன் 11, இப்போ பார்த்தோம்னா ஜூன் 11th தானே ரெகுலரான ஷெட்யூல்னு சொல்கிறோம். அப்போ எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ஜூன் 18 ஜூன் 25 வரைக்கும் எக்ஸாம் நடந்திருக்கு CMAல. இப்போ CA எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 days கழித்து தான் CMA எக்ஸாம் நடந்திருக்கு. இது 2009 எலெக்ஷன் நடந்தப்போ. அடுத்தது 2014 எலெக்ஷன் நடந்தப்போ CAல மே மாதம் வச்சுருக்கிற அவங்க ஷெட்யூல் மே 1 or 2, மே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 to 16 days அவங்க எக்ஸாம் நடக்கும் இல்லையா, CA எக்ஸாம். அதில் 25th மேல இருந்து 9th ஜூன் வரைக்கும் CA எக்ஸாமை ஷெட்யூல் பண்ணியிருந்திருக்காங்க 2014 எலெக்ஷன் சமயத்தில். ஸோ இது இந்த டீட்டெயிலை எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், சிஏ கிளப் இந்தியா பற்றி தெரியும், taxguru.com தெரியும். ஸோ அந்த சைட்லேருந்து டீட்டெயில் எடுத்து நான் இந்த டேட்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம சிஎம்ஏலையுமே இந்த June 18 to 25 2009 சொன்னேன் இல்லையா, இதுவுமே CAclubindia.com இந்த சைட்லேருந்து டீட்டெயில் கிடச்சிது. இதில் இன்னொரு பாயிண்ட்டும் நான் சொல்லணும். இதில் ஜூன் எக்ஸாம் வந்து 2009ல் 2 சிலபஸ்க்கு சேர்ந்து அங்கே நடந்திருக்கு. 2002 சிலபஸ் அண்ட் 2008 சிலபஸ் ரெண்டுக்குமே சைமல்டேனியஸாக அப்போ எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த டீட்டெயிலாம் அதில் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ 2014ல் எலெக்ஷன் நடக்கிறப்ப சிஏல 25th மேலேருந்து 9th ஜூன் டைம் வச்சுட்டு இருந்திருக்காங்க. நம்ம சிஎம்ஏல June 11th June 18th வரைக்கும் எக்ஸாம் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. இது நம்ம சிஎம்ஏ சைட்டில் இருந்தே இந்த ஷெடியூல் வந்து கிடைக்கிது. இது நம்ம சிஎம்ஏல நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாலும் தெரியும். அப்படி இல்லைன்னா சிஎம்ஏவுடைய பாஸ்ட் இயர் ஜேர்னல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்னு சிஎம்ஏவுடைய ஜேர்னல் வரும். அந்த ஜேர்னலுடைய இஷ்யூவில் பார்த்தாலுமே அந்த மே ஜூன் ஜூலையில் அந்த எக்ஸாம் ரிலேட்டடான டைம் டேபிள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்துருப்பாங்க. அதிலிருந்து இந்த டீட்டெயில் கிடச்சிது. ஸோ இப்போ 2014ல் பார்த்தாலுமே சிஏ எக்ஸாம் அண்ட் சிஎம்ஏ எக்ஸாம் ரெண்டுமே கிளாஷ் ஆகலை. 2009லேயும் கிளாஷ் ஆகலை. சிஏ எக்ஸாம் முடிஞ்சு 3 நாள் கழித்து தான் சிஎம்ஏ ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2014லேயும் சிஏ எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் சிஎம்ஏ எக்ஸாம் 2 நாள் கழித்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ 2019 எலெக்ஷன் அப்போ சிஏ சைட்டில் இந்த டீட்டெயில் நம்ம பார்த்தோம்னா, சிஏ சைட்டில் அந்த எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணது, அவங்க திருப்பி போஸ்ட்போன்மெண்ட் பண்ணது, இது ஆல்ரெடி மே 2nd இருந்து May 17th வரைக்கும் ஷெட்யூல் பண்ணி இருந்திருக்காங்க. பட் எலெக்ஷன் டேட் வந்ததுனால 2019ல் ரீஷெட்யூல் பண்ணியிருக்காங்க சிஏல. அப்படி சிஏல ரீஷெட்யூல் பண்ண டேட் பார்த்தோம்னா 27th மேலேருந்து 12th ஜூன் வரைக்கும் ஷெட்யூல் பண்ணி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து இது இன்டர் அண்ட் ஃபைனல் ரெண்டுக்கும். இன்டர் அண்ட் ஃபைனலுக்கு சிஏ அண்டு சிஎம்ஏக்கு கம்பேரிசன் பார்த்துட்ருக்கோம் நம்ம. இப்போ சிஎம்ஏல June 11th June 18th 2019ல் எக்ஸாம் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், சிஏல 12th ஜூன் வரைக்கும் எக்ஸாம் நடந்திருக்கு. நம்ம சிஎம்ஏல 11th ஜூனே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல 2 நாள் எக்ஸாம் வந்து கிளாஷ் ஆகிருக்கு. சிஏ அண்டு சிஎம்ஏ ரெண்டுலேயுமே எக்ஸாம் டேட்ஸ் வந்து கிளாஷ் ஆகிருக்கு. 12th ஜூன் சிஏல முடிஞ்சிருக்கு, பட் சிஎம்ஏல 11th ஜூன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே பார்க்குறப்ப அந்த டேட் வந்து ரெண்டுமே கிளாஷ் ஆகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது 2019ல். அடுத்தது 2024 இப்போ எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் ஆல்ரெடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் June 11th to June 18th அப்படிங்கிற டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. சிஏல May 2nd to May 13 இதுதான் ஷெட்யூல் இருந்தது. பட் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சிஏல ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டு ரீஷெட்யூல்டு எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் வந்து இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவோன்னு சிஏல சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2024 எலெக்ஷனில் சிஏ எக்ஸாமில் எந்தெந்த டேட்ஸில் கிளாஷ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, May 7th அண்டு May 13th இந்த 2 நாளில் எக்ஸாம் டேட்டு எலெக்ஷன் டேட்டோட கிளாஷ் ஆகுது. ஸோ அப்போ அந்த 2 டேட்டு தானே, அப்போ அந்த 2 டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சிஏல எங்கேயாவது மாற்றி வச்சுப்பாங்க, நம்ம சிஎம்ஏக்கும் சிஏ எக்ஸாமுக்கும் கிளாஷ் ஆகாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் நார்மலாக நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இன்னொன்று சொல்லணும், சிஎஸ் எக்ஸாமை கம்பேர் பண்ணினோம்னா, சிஎஸ் எக்ஸாமில் இப்போ 2024ல் ஜூன் 1st to 1 வீக், June 8th or 10th நினைக்கிறேன், 1 வீக் வந்து சிஎஸ் எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலுக்கு 10th வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ June 1st ஸ்டார்ட் ஆகி அந்த ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாகவே சிஎஸ்ஸுடைய எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இப்போ சிஎஸ்லேயுமே எக்ஸாம் வந்து அவங்க ரீஷெட்யூல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா June 1st அன்னைக்கு எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அவங்க எப்படியும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. June 4th ரிசல்ட் வருது. ஸோ அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த சிஎஸ் எக்ஸாமில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணினாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த சிஏ அண்டு சிஎஸ் 2 பேருமே ஏதாவது எக்ஸாம் டேட்டை சேஞ்ச் பண்ணும்போது 3 இன்ஸ்டியூட்டுக்குள்ளேயும் பேசி ஏதாவது அவங்க டிசிஷன் எடுத்தாங்கன்னா மேபி சிஎம்ஏல சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் இப்போ ஒருவேளை இந்த 7th and 13th மட்டும்தானே சிஏல கிளாஷ் ஆகும் அந்த எலெக்ஷன் டேட்டில், May 7th May 13. அதே மாதிரி சிஎஸ்லேயும் June 1st ஒரே ஒரு நாள் தானே எக்ஸாம் டேட்டும் எலெக்ஷன் டேட்டும் கிளாஷ் ஆகும். ஸோ அந்த டேட்டை மட்டும் அவங்க மாற்றி வச்சுக்கிட்டா போதும் இல்லையா, எல்லாமே நமக்கு
ரீஷெட்யூல் பண்ண வேண்டியது இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும், எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எங்கெங்கே நடக்கும், ஒரு ஸ்கூலு, காலேஜஸ் இந்த மாதிரி இடத்துல தான் மேக்ஸிமம் நடக்கும் இல்லையா. அப்போ எக்ஸாம் நமக்கு எங்கே நடக்கும், சிஎஸ், சிஎம்ஏ, சிஎஸ் எல்லாமே காலேஜஸ் அந்த மாதிரி தான் நமக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் தான் எக்ஸாம் சென்டரும் போடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப எலெக்ஷனுக்காக ஒரு பர்டிகுலர் சென்டரை வந்து எலெக்ஷனுக்குன்னு ஒதுக்குறப்ப அங்கே எக்ஸாம் நடத்துறதுங்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டேட்டில் எலெக்ஷன் டேட்டில் மட்டும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை வந்து அந்த ஸ்கூல் ஆர் காலேஜஸை ஃப்ரீ பண்ணிவிட்டு மற்ற நாள்லாம் எக்ஸாம் வைக்கிறதுங்கிறதும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. ஏன்னா எலெக்ஷன் ரிலேட்டடாக அவங்க செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்கும். எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி பின்னாடி அந்த ஓட்டு போடுற அந்த பெட்டியெல்லாம் பத்திரமா அவங்க கொண்டு போகிறது இந்த மாதிரி நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கிறப்ப அந்த எக்ஸாம் டேட்டு, அதாவது எக்ஸாம் டேட்டும் எலெக்ஷன் டேட்டும் ஒரு நாளில் கிளாஷ் ஆச்சுன்னா அடுத்த நாள் மாற்றுறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக ஒத்து வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் பார்த்தீங்கனாலே தெரியும், சிஏல எல்லா இடத்துலையுமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எக்ஸாமே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து தான் மேக்ஸிமம் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் சிஏ எக்ஸாம் வந்து இது வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. இன்ஸ்டியூட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்ம வச்சு பார்க்குறப்ப சிஎம்ஏல எக்ஸாம் வந்து கிளாஷ் அதாவது நம்ம சிஎம்ஏக்கும் எலெக்ஷனுக்கும் இப்போதைக்கு கிளாஷ் ஆகலை. பட் சிஏ அண்ட் சிஎஸ் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து எக்ஸாம் டேட்டை சேஞ்ச் பண்ணும்போது அதனால் நம்ம சிஎம்ஏலையும் சேஞ்ச் பண்ண வேண்டியது வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே வருது. இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சிஎம்ஏல ரெகுலராக எக்ஸாம் டேட் வந்து இந்த ஜூன் அண்ட் டிசம்பரில் 10th 11th அப்படிங்கிற டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கிற அந்த ப்ரொசீஜர் இந்த கோவிட் சமயத்தில் சுத்தமாக மாறிடுச்சு. கோவிட் சமயத்தில் நமக்கு எக்ஸாம் ஷெட்யூல் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிச்சு. இயர்லி ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் நடந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனதை லாஸ்ட் டேர்மில் இருந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் கரெக்டான அந்த ப்ரொசீஜருக்கு கொண்டு வந்தாங்க. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். கோவிட் சமயத்தில் அண்ட் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி நடக்கிறப்ப கரெக்டான அந்த ஷெட்யூல் வரல. ஜூன் அண்ட் டிசம்பர் அப்படிங்கிற ஷெட்யூல் வராமலே இருந்தது. 2020 2023 வந்து அதை ஷெட்யூல் பண்ணி கொண்டு வந்தாங்க. 2023 பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜூலை 2023 எக்ஸாம் நடந்துச்சு. அதாவது ஜூனில் நடக்காமல் 2023 ஜூலையில் எக்ஸாம் நடந்துச்சு. ஆனால் அடுத்து நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா, இந்த ஜூலைக்கான ரிசல்ட்டு செப்டம்பர் லாஸ்ட்டில் தான் நமக்கு வந்தது. இருந்தாலும் டிசம்பர் 10th அன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ரெகுலராக நமக்கு இருக்கிற அந்த ப்ரொசீஜர் ஜூன் அண்ட் டிசம்பர் அதே ரெகுலர் டேட்டுக்கு கொண்டு வரதுக்காக இன்ஸ்டியூட்டில் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஜூலை 2023 எக்ஸாம் நடந்து செப்டம்பர் எண்டில் ரிசல்ட் வந்தாலும் அண்ட் அக்டோபர் நவம்பர் 2 months தான் இருந்தது. பட் இருந்தாலும் பழைய ஷெட்யூலுக்கு நம்மளுடைய எக்ஸாம் டைம் டேபிளை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக டிசம்பர் 10th எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணினாங்க. ஸோ அதே பேசிஸில் தான் இப்போ ஜூன் 11th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி இன்ஸ்டியூட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம் விண்டோவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சிஎம்ஏல. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு ரெகுலரான இந்த டைம் டேபிள், இந்த ஷெட்யூல் டிசம்பர் அண்ட் ஜூனில் கரெக்டாக அந்த 10th and 11th அந்த டைம் இருக்கணுங்கிறத இன்ஸ்டியூட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுது, டைரெக்டாக எலெக்ஷனுடைய இம்பேக்ட் நம்ம சிஎம்ஏ எக்ஸாம் டைம் டேபிளில் வராது. அதனால் சிஎம்ஏ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி தான், சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா டைரெக்டாக எலெக்ஷனோட இம்பேக்ட் கிடையவே கிடையாது நம்ம சிஎம்ஏ எக்ஸாம் டேட்டுக்கு. பட் இப்படி எல்லாமே இந்த நம்ம இது மற்ற சிஏ அண்ட் சிஎஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, இதை வச்சு பார்க்குறப்ப மேபி 3 இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து ஏதாவது பேசி அவங்களுக்குள்ள டிசிஷன் எடுத்து ஏதாவது மாற்றுறதுக்கான சான்சஸ் இருந்தால் இருக்கலாம். அது ஷுவராக நம்மளால் சொல்ல முடியாது. பட் நம்ம இன்ஸ்டியூட்டில் சிஎம்ஏ இன்ஸ்டியூட்டில் ரெகுலராக இந்த டைம் டேபிளில் நம்ம எக்ஸாம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் லாஸ்ட்டு ஜூலை 2023 எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த மந்த்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ரிசல்ட் வந்து ஒரு 2 months தான் இருந்தால் கூட டிசம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரியே தான் இப்போவுமே ஜூன்
ஜூன் 11th வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இன்ஸ்டியூட்டில் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் இன்ஸ்டியூட் அவங்களுக்குள்ளே ஏதாவது பேசி டிசிஷன் எடுத்து ஒருவேளை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி சேஞ்ச் பண்ணினா பண்ணலாமே தவிர மற்றபடி நம்ம சிஎம்ஏ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அஸ் யூஷுவல் அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். ஃபர்தராக இன்ஸ்டியூட்லேருந்து எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம்.